ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பச்சை பயிரை வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறது சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பயிறு நான் வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு, 400 mg விட்டமின் இ கேப்சூல். இது 3 வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தயார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் இதை அரைச்சி பச்சை பயிறு வச்சுருந்து இப்போ அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கிறேன். ஏன் ஒரு பச்சை பயிரில் வந்து ஆல்ரெடி நான் ஃபேஸ் பேக்கு போட்டுருக்கேன், ஃபேஸ் க்ரீமும் இருக்குது. அதனால இது சூப்பரான ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துருந்தால் நைஸாக இருந்துச்சுனாக்கா பவுட்ரு மாதிரி நம்ம முகத்துக்கு போட்ட பவுட்ரு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் திட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா க்ரீம் மாதிரி வராது. நம்ம முகத்தில் போட்டாலும் ஒரு மாதிரி அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கும். நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்காது நம்ம ஸ்கின்னுக்கு. பாருங்கள், எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு நான் எடுத்துருக்கிற பவுட்ரு. இது கையில் பிடிச்சி பார்த்தாலும் நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி சாஃப்ட்னா இன்னொரு தடவை கூட ஜெலிச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏற்கனவே நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால தான் ஒரே ட்ரிப்பு நல்லா சாஃப்டாக கடுத்து ஜெலிச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு, அடுத்து விட்டமின் இ கேப்சூல் 400 mg 2, இதில் 2 கேப்சூல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கேப்சூல் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலோவேரா ஜெல் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு க்ரீம் பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான கூட அலோவேரா ஜெல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து இது நல்லா நம்ம கலக்கிக்கணும். காலையில் நைட்டு இது 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை பாருங்க, அவ்வளோ நல்லா லைட்டாக நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த நல்லா ரொம்ப ஒவ்வொரு ஹீட்டு சூடு உடம்பு இருக்கவங்க கூட இது நல்லா கூலிங் பண்ணி கொடுக்கும் அவங்க ஃபேஸு. நீங்கள் குளிக்கும் போது ஃபுல் பாடி கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அப்ளை பண்ணணும். நல்லா கலக்கணும். இதில் சேர்த்துங்க அலோவேரா ஜெல்லு, விட்டமின் இ கேப்சூலு, பச்சை பயிறு, இது 3 பொருளை வச்சு தான் நம்ம நல்லா சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீமு ரெடி பண்ணுங்க. கலக்காவுக்கும் நல்லா இதுவாக இருக்கும், ஒரு க்ரீம் போல் இருக்கும். பாருங்கள், அலோவேரா ஜெல்லு போட்டால் எப்படி எவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீமு ரெடி நம்மளுக்கு. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் வெளியெல்லாம் வாங்குறதில்ல க்ரீமு. இந்த மாதிரி வீட்டிலே நைட்டில் வேஸ்லின் போல் ஒரு க்ரீம் லோஷன் போல் நான் இதிலே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பச்சை பயிரில் இந்த சூடு உடம்பு இருக்கிறவங்க வீட்டில் இருந்தாக்கா ஒரு நாளைக்கு 3 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இது போட்டு வச்சுக்கலாம். இது க்ரீமு பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மாதிரி ஒரு 20 நிமிஷம் நம்ம முகத்தில் விட்டுட்டு காலையிலே சாயங்காலம் டைமிங்ஸாக 2 டைமும் 20 நிமிஷம் மினிமம் நம்ம முகத்தில் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க.
நல்லா சூப்பராக ஒரு பிரைட்டாக நல்லா சாஃப்ட்னஸாக நம்ம ஸ்கின் இருக்கும். லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு விட்டுருங்க. இன்னும் 15-20 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பிரைட்னஸ் கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நான் வந்து ஒரு 1 வீக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா மார்னிங் அண்ட் நைட்டும் நான் 2 டைம் யூஸ் பண்ணுறேன். அதனால நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.